பாசமலர் படம் ஓடிக்கிட்டு இருக்க தேட்டரில் படம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு மத்தியில் ஒரு பாறாங்கல்லையும் வச்சிங்கன்னா, பாறாங்கல் மனுஷங்களுக்கு முன்னாடி அது உருகிருமா இழகிருமா? இன்டர்வலுக்கு முன்னாடியே உருகிருச்சுன்னா இன்டர்வலுக்கு பிறகுதான படத்தினுடைய மிகப்பெரிய காவிய மேட்ரு. அதற்கு மீத பாறாங்கல் இருக்காது. அப்படிப்பட்ட படம். அப்போ பாசமலர் படத்தினுடைய அந்த உச்சக்கட்ட காட்சி, அண்ணன் தங்கை பாசத்தினுடைய உச்சம். பாசமலர் படத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒவ்வொரு காட்சியுமே காவியம்தான். அதுலேயும் அண்ணன் தங்கச்சி உச்சக்கட்ட காட்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து உருகுவாங்களே, மருகுவாங்களே, காவியமும் காவியம். அண்ணனாக நடிகர் திலகம், தங்கையாக நடிகையர் திலகம். பாருங்க, நடிகர்களுக்கெல்லாம் இவர் தான் திலகம், அவர் தான் அண்ணன். நடிகையர்களுக்கெல்லாம் இவர் தான் திலகம், இவர் தான் தங்கச்சி. ஆக இருபெரும் நடிப்பின் இமயங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு காட்சியில் தோன்றினா, அதுலேயும் பாசமலர் உச்சக்கட்ட காட்சியில் காவியம்தான் அது. இந்த காட்சி ஏன் இன்று வரை, பாசமலர் படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சி ஏன் இன்று வரை பேசப்படுகிறதுன்னு கேட்டால், அந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம் ஆரூர்தாஸ் நல்லா எழுதியிருக்கிறாரு, பீம்சிங் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் இல்லை. நடிகர் திலகமும் நடிகையர் திலகமும் இந்த படம் முழுக்க அவங்க கதாபாத்திரத்தில் எப்படி ஒன்றி செயல்பட்டாங்க அதை பொறுத்தும் தான்.